இந்திய அரசாங்கம் 1,00,000 கோடி வசூலிச்சு போறான் ஆண்டுக்கு வரி என்ற பெயரில். 50 விழுக்காட்டை கேட்டு பெறு, அரசாங்கத்தை நடத்து, வளமான தமிழகத்தை உருவாக்கு, வலிமையான இளைஞர்களை உருவாக்கு. நீ மது கடைகளை மூடிவிட்டால் மது நோயாளிகள், மது பிரியர்கள் அவங்க சங்கடப்படுவாங்க, அவர்களுக்கு நோய் வரும் அல்லது பக்க விளைவு வரும் என்று நினைக்கிறாயா? மறுவாழ்வு மையங்களை உருவாக்கு. அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு, தன்னுடைய குடும்பத்தை நேர்த்தியாக நடத்துவதற்கு, தன்னுடைய பிள்ளைகளை பேணி பாதுகாப்பதற்கு, வளமான சமுதாயத்தை உருவாக்குவதற்காக மறுவாழ்வு மையங்களை உருவாக்கு. இன்ன பிற பொருட்களாக என்னென்னவெல்லாம் பால் பொருளிலிருந்து தயாரிக்க முடியுமோ அவைகளாக தயாரித்து விற்பனை செய்து ஏற்றுமதி செய்வது, வேளாண்மையை அதிகப்படுத்துவது. வேளாண்மையை அதிகப்படுத்துவது என்றால் இன்னைக்கு அறிவிச்சிருக்கீங்களே, ஒரு 134 கோடி ரூபாய் குறுவை சாகுபடிக்காக தொகுப்பு நிதி ஒதுக்கி இருக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க. அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டியை காணாமா, குழந்தை பிறந்தா கோபாலகிருஷ்ணன்னு பேர் வைக்கணுமா. வாயை மூடிக்கொண்டு வாங்கி கொண்டால் மதுவை விற்பனை செய்து சாராய கடலில் மூழ்கடித்து நம்முடைய சிந்தனையை மழுங்கடித்து இவர்கள் நம் மீது சவாரி செய்வார்கள், முதுகில் சவாரி செய்வார்கள். இதைத்தானே காலந்தோறும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது 717 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். மூடப்பட்டதா இல்லையா என்பதை அது இயற்கைக்கு தான் வெளிச்சம். ஆங்காங்கு ஒரு சில கடைகள் மூடப்பட்டிருக்கலாம். அதுக்கான முழுமையான விவரப்பட்டியல் இன்னும் வரவில்லை. இன்னும் 4048 கடைகள் இருக்கின்றனவே, அவை எப்பொழுது மூடப்படுவது? முறை செய்து காக்கும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்பது வள்ளுவ பேராசானினுடைய பொன்மொழி. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று ஏற்கனவே ஆட்சி நடத்திய திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டிற்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு சாராய மனம் வீசும் சாராய ஆறு அப்படின்னு தான் சொல்லணும். ஏனென்றால் இந்த மது ஆலைகளை நடத்தியவர்கள் திராவிட முன்னேற்ற கழக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள், ஜெகத் ரட்சகன், ஐயா TR பாலு, கனிமொழி மற்றும் அதிமுக சார்பில் ஆலை, இப்படியான ஆலைகள் யார் நடத்துகிறா அப்படின்னா அரசாங்கத்திற்கு, அதாவது மக்களுடைய பிரதிநிதிகளாக செல்பவர்கள், நம்பிக்கையாக அனுப்புபவர்கள். அவர்கள் வருமானத்திற்காக செய்து கொண்ட தொழில் என்ன அப்படின்னா சாராயம் விற்பது. ஒரு தனி நபர் விற்றா அதுக்கு பேர் கள்ளச்சாராயம். இதே அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தோடு இவங்க விற்றா அதுக்கு பேர் நல்ல சாராயம். இதுதான் ஒரு நாட்டினுடைய ஒரு பெருமிதமான, உலகில் உள்ள எழுத்துக்கள் அனைத்திற்கும் மிக பெரும்பான்மையாக மூல மொழியை கொடுத்தது நம்முடைய தமிழ். உலகிற்கு வேளாண்மையை சொல்லிக் கொடுத்தது நம்முடைய இனம். வணிகத்தில் கொடிகட்டி பறந்தது நம்முடைய இனம். கட்டிடக்கலையில் மிகப்பெரிய அளவில் தஞ்சை பெரிய கோயிலாகட்டும், கல்லணை அணையாகட்டும், இன்றளவும் பெரிய பொறியாளர்களுக்கெல்லாம் சவாலாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகளாக விளங்கிய நம்முடைய இனம். இந்த இனத்திற்கு இவர்கள் கற்றுக் கொடுத்தது மிகச்சிறந்த ஒரு அன்பு பரிசு. நீங்கள் எல்லோரும் அவர்களை தேர்வு செய்ததற்கு கொடுத்த அன்பு பரிசு இவைகளெல்லாம். மூளை மழுங்கடிப்பு, மாணவர்களுடைய அறிவு சிதறல், குடும்பங்களுடைய அன்பு பிணைப்பில் கோளாறு. குடும்பம் என்பது கோவில் என்பதை தாண்டி குடும்பம் என்றாலே சண்டை, சச்சரவு, பிணக்கு, விவாகரத்து, குழந்தைகளுடைய எதிர்கால சீர்கேடு, இப்படியானவற்றை கொடுத்ததுதான் இவர்களுடைய திறம்பட்ட ஆட்சிக்கு உதாரணம். ஆட்சிகள் மாறின, காட்சிகள் மாறினவா என்பதுதான் இப்பொழுது எங்களுக்கெல்லாம் இருக்கும் கேள்வி. ஏனென்றால் சகோதரி கூறியது போன்று 71க்கு பிறகு படிப்படியாக மது வேண்டும் மது வேண்டாம் என்று இருநிலை மனநிலையில் இருந்தவர்கள் ரொம்ப துணிச்சலாக
கருணாநிதி ஆட்சியில் மது விற்பனைக்கு வருகிறது. ஒரு காலத்தில் அதையே ஏற்று நடத்துகிறார் எம்ஜி ராமச்சந்திரனுடைய ஆட்சி. இவர்களுக்கெல்லாம் பெயர் கலைஞர், முத்தமிழறிஞர், மக்கள் திலகம் இப்படியெல்லாம் வாரி கொடுத்தது நம்முடைய இழிவான பண்பென்றே கொள்ள வேண்டும். பிறகு அம்மையார் ஜெயலலிதா வருகிறார். இதை ஏன் அரசாங்கமே ஏற்று நடத்துவோம் என்று ஏற்று நடத்துகிறார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த குடிகாரர்களுடைய எண்ணிக்கை, குடி நோயாளிகளுடைய எண்ணிக்கை இப்போது எப்படி சர்க்கரை நோயாளி வீட்டிற்கு ஒருவர் அல்லது எல்லோருக்குள்ளும் அது புகுந்து ஆளுமை செய்கிறதோ ஆட்டுவிக்கிறதோ, அப்படி வீட்டில் இருக்கும் ஆண்கள் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவரையும் ஆட்டி படைத்து சமூகத்தையும் சிந்தனைகளையும் சீரழிக்கிறது என்பதனை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போலாம் எப்போச்சும் ஏதாவது ஒரு நிகழ்வில் ரொம்ப மறைமுகமாக இந்த மணமகள் மன்றங்கள் மூலமாக ரொம்ப பெரியவர்கள், அவங்களாம் பெரிய மனுஷங்கன்னு பேர், பகலில் வெள்ளை வேட்டி கட்டிட்டு அலைவாங்க, இரவில் மது அருந்துவாங்க, சீட்டு விளையாடுவாங்க. இப்படியான ஒன்று மறைமுகமாக நடந்தது. ஆனால் இப்பொழுது லைசன்ஸ் கொடுத்த மாதிரி அரசாங்கமே ஏற்று நடத்துறதுனால ரொம்ப துணிச்சலாக குழந்தைங்கள்லேருந்து சிறுவர்கள்லேருந்து அவர்களுடைய பண்பாட்டு சீரழிவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. அரசாங்கம் ஒரு திறம்பட்ட அறிவை வளர்த்து வளமிக்க வாழ்வை உருவாக்க வேண்டும் என்பதுதானே அரசாங்கத்தினுடைய மாண்பு. அறிவை சீரழித்து மக்களை பாழடித்து அரசாங்கத்திற்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக இன்று இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பல லட்சம் கோடி, பல கோடி கூட கிடையாது, பல லட்சம் கோடி சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இலவசம் கொடுப்பது, இவர்கள் கொடுக்கும் இலவசத்தை வாங்கி கொண்டு நாமும் வாக்களிப்பது, வாக்குக்கு பணம் கொடுப்பது, இவற்றிற்கெல்லாம் ஒரு மாற்றாக தமிழ் சமூகம் ஒரு மாற்றத்தை விரும்புகிறது என்பதற்கு உதாரணம்தான் இன்று காசுக்கு ஆட்படாமல் ஒரு மாற்றத்தை தேடி தாவேக அரசு, அதாவது இன்றைய முதலமைச்சர் நடிகர் விஜய் அவர்களை முதலமைச்சராக்கி இருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த அடிச்சான் காப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இவர் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் புரியல. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி பேரை கெடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப அமைதியாகவே இருக்கிறதுனால அது ஒரு ஞான நிலை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுக்கு பேர் வேற. அமைதியாகவே இருந்து ஊமையாகவே இருந்து வாய் திறக்காமல் இருந்து இவர் காரியம் சாதிக்க பார்க்கிறாரா, அல்லது இவருக்கு இன்னும் இந்த ஆட்சியில் விவரம் புரியலையா என்னங்கிறது கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. இல்லை அப்படியே தெரிஞ்ச மாதிரி இருக்கட்டும், தெரியாத மாதிரி இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு இருந்த இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னங்கிறது ஒன்றும் புரியலை. அமைதியாகவே இருக்கிறாரு. இது வரைக்கும் செய்தியாளர்களை யாரையும் சந்திக்கலை, அப்படியே இருக்கார். எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணார். அவர் எதிர்கட்சியாக இருந்தார். அப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விமர்சனம் செய்தார். விமர்சனங்கள் வரவேற்பார் உரியதுதான். ஆனால் இன்னைக்கு ஆளுங்கட்சியிலேயே இருந்துக்கிட்டு அவரே ஆட்சியாளர், அவரே முதலமைச்சராக இருக்கிறாரு, அவரே சொல்கிறாரு எல்லாத்துக்கும் என்னையே குறை சொன்னால் நான் என்ன பண்ணுறது? அப்புறம் யாரையா சொல்லுவாங்க? கர்நாடக முதலமைச்சரையும் கேரள முதலமைச்சரையும் கூப்பிட்டா குறை சொல்லுவாங்க, எங்கள் நாட்டில் இப்படி, எங்கள் மாநிலத்தில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன சிறுபிள்ளைத்தனம் என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். சிந்தனை என்பது நம்முடைய இனத்திற்கு இயற்கை கொடுத்த கொடை என்பதை மறந்து விடாதீர்கள், மறுத்து விடாதீர்கள். ஏனென்றால் நாம் இப்போ இந்த மதுக்கடைகள் வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோரும் சொல்லக்கூடிய கருத்து எப்படின்னா என்னன்னா, வெயிலில் நின்று வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்கக்கூடிய அசதியையும் அலுப்பையும் எப்படி போக்கிக்கிறது? மது அருந்தியா? அப்போ உங்களோட சேர்ந்து தானே, இணையாக தானே இப்போ பெண்கள் உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நீங்களாம் வேலைக்கு போயிட்டு வந்தீங்க, ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அதோட சரி, குளிச்சுட்டு வந்த உடனே உணவு தட்டில் பரிமாறப்படும். பெண்கள் வேலை முடிச்சுட்டு வந்து திரும்ப வீட்டில் இருக்கக்கூடிய பணிகள் அத்தனையும் கவனிக்கணும். அவங்களுக்கு அயற்சி இல்லையா? அசதி இல்லையா? அலுப்பு இல்லையா? மனசுக்கு சோர்வு வராதா? மனச்சோர்வு வராதா? அப்போது அவங்களும் போய் இப்போ டாஸ்மாக் கடையில் நிற்கிறதா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படித்தானே. அதை ஏற்றுக்கொள்ளுமா உங்கள் மனம்? ஏற்க முடியுமா? அப்படியான பண்பாட்டை ஏற்பீர்களா? ஒன்று. இன்னொன்று, இந்த அறிவுக்கு மனம் சொல்லும் சமாதானம். இதை அரசாங்கம் செய்து
அவங்களுக்கு திராணி இல்லை, அல்லது சிந்திக்க திராணி இல்லை, அல்லது இவங்க கொடுத்த வாக்குறுதிகளுக்கான இலவசத்தை கொடுக்கணும், எந்த நலத்திட்டமும் தேவையில்லை. நலத்திட்டம் கொடுத்து பண்பானவர்களாக அறிவாளிகளாக அவர்களை உயர்த்தி விட்டால் கேள்வி கேட்பார்கள் அல்லவா? கேள்வி கேட்டால் எப்படி இவங்க வந்து பழப்பு நடத்த முடியும்? அதனால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவங்களுக்கு தேவையில்லை. நாம் சிந்திக்கணும்ல. அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்துட்டு அரசாங்கத்தை நடத்துவதற்கான வருமானம் மதுக்கடைகள் மூலமாக தான் கிடைக்குது, அதனால் நாங்கள் அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்றால் அதை மதுக்கடைகள் நடத்த வேண்டும் என்று சொல்வார்கள். நாமும் இதை சொல்லிக் கொள்கிறோமே, இது என்னையா அறம்? இது நாமும் சொல்கிறோமே, அரசாங்கத்துக்கு அப்புறம் வருமானம் எங்கேருந்து வரும்? ஒரு இலவசத்தை கொடுக்கிறது அரசாங்கம் என்றால் ஒருவர் அறிவிக்கிறார், மாதம் வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் தருகிறேன், விடியல் பயணம் தருகிறேன். இப்படி இது வந்து விடியல் பயணம் எது? குடும்பத்தை இருளில் மூழ்கடிச்சிட்டு, எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கை இருளில் மூழ்கடிச்சிட்டு, பெண்களுக்கு இலவசமாக ஒரு பேருந்து நிறுத்தத்திலேருந்து அடுத்த பேருந்து நிறுத்தத்துக்கு போகிற வரைக்கும் இலவசமாக பயணம் கொடுப்பது அது விடியல் பயணம். நீ எனக்கு நடக்கிறதுக்கு கால சரியான தெம்பா கொடு, என்னுடைய வாழ்வை வளமாக்கு, அது அல்லவா ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. அதுதானே சரியான பிரஜைகளை உருவாக்குவதெல்லாம் அரசாங்கத்தின் கடமை. இலவசத்தை கொடுத்து விட்டு பள்ளிக்கூடங்கள்லாம் ஆசிரியர்கள் கிடையாது. சுப்பிரமணிய சிவா சொன்னது போன்று பள்ளிக்கூடங்கள், ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் பல சிறைச்சாலைகள் மூடப்பட வேண்டும் என்பது மாண்பு. ஆனால் நாள்தோறும் செய்தித்தாளில் ஆசிரியர் பற்றாக்குறை, அரசு பள்ளி மூடல். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த செய்தி அவர் சொன்னது மாதிரி மதுக்கடைகள் திறப்பு, தனியார் பள்ளிகள் திறப்பு. தனியார் பள்ளிகளில் யாருக்கு வேலை? நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம்ல பிள்ளைங்க, 2 டிகிரி 3 டிகிரிலாம் வாங்குதில்ல, அவங்களுக்கு வேலை. எவ்வளோ சம்பளம்? 5000 8000 ரூபா சம்பளம். அப்போ ஆசிரியர் பணிக்காக படித்தவர்களின் நிலை என்ன? கேள்விக்குறி. 50,000 கோடி அரசாங்கத்துக்கு மதுக்கடைகள் மூலம் வருமானம் வருகிறது, அதை கொண்டுதான் நாங்கள் அரசாங்கம் நடத்துகிறோம் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே. மக்களுடைய வாழ்வை சீரழித்து மழுங்கடித்து அறிவு வளர்ச்சியை தடுத்து சிந்தனை ஆற்றலை தடுத்து அப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்துவது எந்த வகையிலான இழிநிலை என்பதனை சிந்தித்து பார்த்தீர்களா? ஒரு மாற்றம் தருகிறேன் என்று வருகிறவர்கள் மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் அல்லவா? அதை விடுத்து ஒருவர் செய்ததற்கு பெயர் மாற்றம் செய்வது. 500 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 500 கடைகளை மூடுவேன் என்றார்கள். அதற்கு முன்பாக ஐயா எடப்பாடியார் 1000 கடைகளை மூடுகிறேன் என்றார். ஆனால் இந்த 1000 கடைகளினுடைய டாஸ்மார்க் விற்பனை என்பது இன்னொரு கடைக்கு போயிடும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடை மூடப்பட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கடைக்கு இந்த விற்பனை அதிகரிச்சிடும். அது தெரியும் உங்களுக்கு. இது எல்லாம் ஒரு கண் துடைப்பு என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருத்தர் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபா மகளிருக்கு இலவசமாக தரேன், மாதம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு, உதவித்தொகைன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் 2000 சொல்கிறாரு, இன்னொருத்தர் 2500 சொல்கிறாரு. இது ஏலம் எடுக்கக்கூடிய ஏலக்கிடங்கா, மக்கள் மன்றமா அல்லது ஏலக்கிடங்கா? சரி, கொடுப்பேன் என்று சொன்னார்கள், எப்படி கொடுப்பாய் என்று யார் கேட்டோம்? இந்த தொகையை உன்னால் எப்படி கொடுக்க முடியும் என்று எப்படி கேட்டோமா? நாம் கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? வாயை மூடிக்கொண்டு வாங்கி கொண்டால் மதுவை விற்பனை செய்து சாராய கடையில் மூழ்கடித்து நம்முடைய சிந்தனையை மழுங்கடித்து இவர்கள் நம் மீது சவாரி செய்வார்கள், முதுகில் சவாரி செய்வார்கள். இதைத்தானே காலந்தோறும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது 717 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். மூடப்பட்டதா இல்லையா என்பது அது இயற்கைக்கு தான் வெளிச்சம். ஆங்காங்கு ஒரு சில கடைகள் மூடப்பட்டிருக்கலாம். அதுக்கான முழுமையான விவரப்பட்டியல் இன்னும் வரவில்லை. இன்னும் 4048 கடைகள் இருக்கின்றனவே, அவை எப்பொழுது மூடப்படுவது? இந்த 4048 கடையை மூடுனா வருமான இழப்பு அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்போ 50,000 கோடி வருமானம் அதை வச்சு அரசாங்கம் நடத்துதுன்னு சொல்றீங்களே. இந்திய ஒன்றியம் என்பது மாநிலங்களில் இருந்து வசூலிக்கக்கூடிய வரி தொகையில் நமக்கு கிடைக்க வேண்டிய தொகையை கேட்டு பெற்றீர்களா? அவனை நான் பிச்சையா போடுகிறான், நீ பிச்சையா எடுக்கிறாய். உன்னுடைய உரிமை அது. வரி வசூலிக்கும் உரிமை முதலில் மாநில அரசாங்கங்களுக்கு இருந்தது. இப்பொழுது அதை ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டுட்டு போயிருக்கு அப்படின்னா அது வேண்டான்னு சொல்ற துப்பு இல்லை. ஏன்? மடியில கனம்,
வழியில பயம் ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களுக்கு. இன்றைக்கு நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப துணிச்சலா செயல்படணும்ல, அந்த துணிவு வரலையா உங்களுக்கு? ஏன் அச்சப்பட்டு கேட்கிறீர்கள்? எதற்கு இந்த அச்சம்? கூட்டரசு என்பதனுடைய தாற்பயம் என்ன? மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை முழுமையாக கொடுப்பது தானே. இந்திய அரசாங்கம் 1.5 லட்சம் கோடி வசூலிச்சு போறான் ஆண்டுக்கு வரி என்ற பெயரில். 50 விழுக்காட்டை கேட்டு பெறு, அரசாங்கத்தை நடத்து, வளமான தமிழகத்தை உருவாக்கு, வலிமையான இளைஞர்களை உருவாக்கு. நீ மது கடைகளை மூடிவிட்டால் மது நோயாளிகள், மது பிரியர்கள் அவங்க சங்கடப்படுவாங்க, அவர்களுக்கு நோய் வரும் அல்லது பக்க விளைவு வரும் என்று நினைக்கிறாயா? மறுவாழ்வு மையங்களை உருவாக்கு. அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு, தன்னுடைய குடும்பத்தை நேர்த்தியாக நடத்துவதற்கு, தன்னுடைய பிள்ளைகளை பேணி பாதுகாப்பதற்கு, வளமான சமுதாயத்தை உருவாக்குவதற்காக மறுவாழ்வு மையங்களை உருவாக்கு. இது வல்லவா ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது? அவங்க 500 கடை தான் மூடுறாங்க, நான் 717 கடை மூடுறேன்னு சொல்லி எண்ணிக்கையை காட்டுவது என்ன பெருமை? இதுவா பெருமை? இதற்காக மாற்றத்தை தமிழகம் விரும்பியது. இதுக்காக நான் பெருமையா சொல்லிக்கிறீங்களே, தாய்மார்கள் தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க, வாக்களித்தார்கள் என்று. இதுவா? இதற்காகவா? தன் குடும்பத்தை சீரழித்துக் கொண்டு ஒரு பிள்ளையை ஒரு தாய் சுமக்கிறாள் கருவில் என்றால் எத்தனை கனவுகளோடு சுமக்கிறாள். என் பிள்ளை அறிஞனாக வர வேண்டும், விஞ்ஞானியாக வர வேண்டும், ஒரு பொறியாளனாக வர வேண்டும், ஒரு மருத்துவனாக வர வேண்டும், ஒரு சிறந்த மனிதனாக வர வேண்டும் என்ற ஒரு நல்ல பண்புள்ளவனாக வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லவா வளர்க்கிறாள். 5 வயதில் கற்பழிக்கப்படுவதற்கும் 10 வயது சிறுவன் மதுவினாலும் போதைப் பொருட்களாலும் சீரழிந்து போவதற்குமா? முதலில் ஒரு திரைப்படத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நீங்கள் திரைப்படங்களில் மது, புகை மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்தி நடிக்கக்கூடாது என்பதனை ஒரு சட்டம் ஏற்றுங்கள். என் காட்சி தான் முதல்ல இந்த விஷன் சொல்லுவாங்க இல்லையா, காட்சி மனசுக்குள்ள நேரடியாக போய் கண் வழியாக பதியும். அப்படி பதிந்துதான் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் இளைய சமுதாயமும் சீரழிந்து போகிறது. இந்த பண்பாடுகளை எல்லாம் மாற்றுங்கள், பண்பாட்டு கல்வியை கொடுங்கள். கல்வி இப்போ ஒரு கல்வி திட்டம் சொல்றாங்க, என்ன அனைவருக்கும் கல்வி, அது நம்ம தமிழ்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அனைவருக்கும் கல்வி எல்லாம் சொல்லக்கூடாது. சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொன்னாதான் நம்மகிட்டே இருந்து வாங்கிட்டு போனால வரி பணம் அதை மாநில அரசாங்கம் நடத்துவதற்கு கொடுப்பேன் என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்கிறது. ஊரா விட்டு நெய்யோ என் பொண்டாட்டி கையன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நம்ம ஊர்ல எல்லாம் பழமொழி சொல்லுவாங்க, கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சானா. நீ யார் நாய? என்னுடைய மொழி, என்னுடைய பண்பாடு, என் மொழியில் நான் பேச வேண்டும். எனக்கு இருக்கும் கல்வி முறைகளுக்கு எங்ககிட்ட இல்லாத எந்த ஒரு வளமும் இல்லை, என் மொழியில் இல்லாத சிறப்பையும் இல்லை. நான் ஏன் உன் மொழியில் பேச வேண்டும் என்று கேட்கும் துணிச்சலும் திறனையும் உங்களுக்கு இருக்கிறதா? மகளிராயம் கேட்கிறது. கேளுங்கள், துணிவோடு கேளுங்கள், மக்களோடு நில்லுங்கள். ஏன் அச்சப்பட்ட ஆட்சி நடத்த வேண்டும்? புதிதாக வந்த உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? என்ன அச்சம் இருக்கிறது? என்ன பயம் வேண்டி இருக்கிறது? ஒரு வளமான சமுதாயத்தை உருவாக்கணும் என்பது பெருமை இல்லையா? அது வல்லவா அறம். முன்பு நாங்கள் கூறியது போன்று முறை செய்து காக்கும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். கல்விக்கு அழக அறவழி நிற்றல். அப்பொழுது கல்வி என்பது ஒரு பண்பாட்டு கல்வியாக, சிறந்த பண்பாளர்களை உருவாக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். முதுகுல பெண்டு கட்டி விட்ட மாதிரி எப்பொழுதும் அவங்களை ஒரு சுமையோடைய ஒரு மதிப்பெண்ணை நோக்கியே செலுத்தக்கூடிய மாணவர்களாக அவர்களை வளரச் செய்வது சிந்தனை திறத்தை மழுங்கடிக்கிறது. எனவேதான் அவர்கள் இப்படியும் இந்த மாற்றை நோக்கி போவதற்கு அதுவெல்லாம் ஒரு காரணம். போதைப் பொருள் பயன்பாடு என்பது கஞ்சா, குட்கா, அபின் போன்ற பொருட்கள் ரொம்ப லேசா, ரொம்ப சாதாரணமா, சர்வசாதாரணமா பள்ளிக்கூட வாசல்ல கிடைக்குது, பள்ளிக்கூடங்கள்ல கிடைக்குது. சுப்பிரமணிய சுவா சொன்னார்ல, பபுள் கம்ல ஒட்டிட்டு அந்த பெஞ்சு கடியில வச்சுட்டு பசங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. இதையா விரும்புகிறது? இதை நோக்கி இந்த தேவைக்காகவா தாய்மார்கள்லாம் உங்களுக்கு வாக்களிச்சாங்க? இல்லையே. அவர் கூறி, நாங்கள் பொறுப்பற்றத்தனமாக இதை மதுக்கடைகளை மூடுங்கள், மது ஆலைகளை மூடுங்கள் என்று எங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக பேசிவிட்டு செல்பவர்கள் அல்ல. மது ஆலைகளை மூடுங்கள் என்று கோரிக்கை வைத்தோம். அதன் விளைவாக தஞ்சை பகுதியில், அதாவது கந்தரவக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லாக்கோட்டை சாராய ஆலையை மூட வேண்டும் என்று
நாங்கள் போராட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டோம் காவல்துறையிடம். அனுமதி மறுக்கப்பட்டது. அனுமதியை மீறி போராட்டம் நடத்தினோம். முற்றுகை போராட்டம் நடத்தினோம். 400க்கும் மேற்பட்டோர் கைதானோம். அந்த வழக்கு ஒரு 15 பேரின் மேல், மூதாட்டிகள் என்றும் பார்க்கவில்லை, அவர்களெல்லாம் கை உடைஞ்சு கால் உடைஞ்சு ரொம்ப வயசானவங்க பேர்ல எல்லாம் காவல்துறை ரொம்ப அழுக்குத்தனமா வழக்கு போட்டது. அந்த வழக்கு 5 ஆண்டுகளுக்கு மேல் நாங்கள் அலைக்கழிக்கப்பட்டோம். சமீப காலத்தில் தான் அதிலிருந்து விடுதலையானோம். எதற்கும் அச்சப்படும் வழக்கம் இந்த மகளிர் ஆயத்திற்கு இல்லை. ஏனென்றால் செய்ய துணிந்தவனே சொல்ல தகுதியானவன் என்ற நம்மாழ்வார் கோட்பாட்டை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் எதற்கும் துணிந்தவர்கள் நாங்கள். எனவே பொறுப்பற்றத்தனமாக உங்களிடம் நாங்கள் இதை ஆலைகளையும் சாராய கடைகளையும் மூடுங்கள் என்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் மாற்று திட்டத்தை முன்வைக்கிறோம். சுப்பிரமணிய சிவா சொன்னது போன்று குஜராத்தில் வந்துட்டு மது இல்லாத மாநிலம் ஒரு சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. இப்போ அவங்க வந்து அதை எப்படி ஈடுகட்டுறாங்க, வருமானத்தை எப்படி ஈடுகட்டுறாங்க அப்படின்னா, மிகப்பெரிய பால் உற்பத்தி அமுல் நிறுவனம், அது அரசாங்கம் ஏற்று நடத்துகிறது. இங்கேயும் ஆவின் நிறுவனம் இருக்கிறது. ஆனால் ஆவின் நிறுவனத்தினுடைய பால் விற்பனையை விட ஆந்திராவில் இருந்து வரக்கூடிய பால் பொருட்களின் விற்பனையும் கர்நாடகத்திலிருந்து வரக்கூடிய பால் பொருட்கள் பாலின் விற்பனையும் அதிகம். ஒரு 6000 கோடி வருமானம் வருது ஆவின் பால் நிறுவனத்தின் மூலம் என்றா அதை வந்து இன்னும் அதிகப்படுத்த முடியும், விரிவுபடுத்த முடியும். நேரடியாக பாலாகவும் மதிப்பு கூட்டி விற்கப்படும் பொழுது 30லிருந்து 45% கூடுதல் லாபம் கிடைக்கிறது. நமக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி வரியை கேட்டு பெறுவதன் மூலமாகவும் நிபந்தனை எல்லாம் வைக்க வேண்டியதில்லை. ஏன் நிபந்தனை வைக்கணும்? யார் விட்டு காசு? எதுக்கு நிபந்தனை? உடனே கேளு, துணிச்சலா கேளு, உன்னோட மக்கள் நிற்பார்கள். மனு கொடுக்கறது வந்து ஒரு முதலமைச்சருக்கு வேலை கிடையாது. ஏன் மனு கொடுக்குற? நீ என்ன பொது பிரஜையா? நாங்கள் போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறை கேட்பு கூட்டமாக நடக்குதுங்க மனு கொடுக்கறதுக்கு. ஒரு ஒன்றிய அரசாங்கத்தில் போய் கேட்க வேண்டியதை கேட்காம மனு கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இந்த பாம்புக்கும் நோகாம பாம்படிச்ச கோலும் நோகாம அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை. ரொம்ப துணிவோடு நடந்து கொள்ளலாம். மக்கள் பக்கம் நில்லுங்கள், மக்கள் உங்களோடு நிற்பார்கள். கேட்டு பெற வேண்டியவற்றையெல்லாம் பெற்று அரசாங்கத்தை திறம்பட நடத்துவோம் என்று இல்லாமல் இதே சாக்கு போக்காக சொல்லி கொண்டிருப்பது சரியல்ல. எனவே இந்த நமக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளை எல்லாம் ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து கேட்டு பெற வேண்டும். மற்றும் இந்த ஆவின் நிறுவனத்தை மேம்படுத்தி செறிவூட்டி இதனுடைய விற்பனையை அதிகப்படுத்தி பால்படு பொருட்களாக பால் பவுடர், அந்த பனிக்கூழ் மற்றும் இன்ன பிற பொருட்களாக என்னென்னவெல்லாம் பால் பொருளிலிருந்து தயாரிக்க முடியுமோ அவைகளாக தயாரித்து விற்பனை செய்து ஏற்றுமதி செய்வது, வேளாண்மையை அதிகப்படுத்துவது. வேளாண்மையை அதிகப்படுத்துவது என்றால் இன்னைக்கு அறிவிச்சிருக்கீங்களே, ஒரு 134 கோடி ரூபாய் வந்து குறுவை சாகுபடிக்காக தொகுப்பு நிதி ஒதுக்கியிருக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க. அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டியை காணாமா, குழந்தை பிறந்தா கோபாலகிருஷ்ணன்னு பேர் வைக்கணுமா. அப்படி இருக்கு. ஏன்னா கர்நாடகம் தர வேண்டிய தண்ணியை இதுவரைக்கும் விகிதாச்சார முறைப்படி தந்ததா ரொம்ப நாளாச்சு இல்லை. இப்பொழுதும் நீங்கள் கேட்டு பெறுவதாகவும் இல்லை, கேட்பதற்கான முயற்சி எடுத்ததாகவும் இல்லை. மேகதாட்டில் அணை கட்டியே தீருவேன் என்று கன்னடம் ஒத்த காலில் நிற்கிறான். கேட்கக்கூடிய அதை தடுத்து நிறுத்த வேண்டிய, தட்டி கேட்க வேண்டிய துணிச்சல் இல்லை. இதெல்லாம் வேணும். ஒரு தலைவனுக்கு, ஒரு முதல்வனுக்கு இப்படியெல்லாம் சில லட்சணம் சொல்லுவாங்கல்ல, அந்த சாமுத்திரிகா லட்சணம் சிலை வடிப்பவர்கள் சொல்லுவாங்கல்ல, அது போன்று சில பண்புகள் வேணும். அறிவோடு இணைந்த பண்பு, அறிவோடு இணைந்த அறம், இவற்றையெல்லாம் வளர்த்துக் கொள்வதுதான் ஒரு தலைமை பண்பு. மக்களுக்கான தேவைகளை கேட்டு பெறாமல் தொகுப்பு நிதி கொடுத்து அதை வச்சு என்ன பண்றது? பணத்தை விதைச்சா நெல் முளைக்குமா? அல்லது நெல்லை விதைச்சிட்டு வீட்டில் உட்காந்துருந்தாக்க தண்ணி நீங்கள் எப்படி வானத்தை இருந்து நீங்களே கொண்டு வந்து ஊற்றிடுவீங்களா? அப்படி
கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஹேரங்கி, ஹேமாவதி, கபினி போன்ற அணைகளில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, நமக்கு வர வேண்டிய விகிதாச்சார முறைப்படி கொடுக்க வேண்டிய தண்ணீர் இத்தனை இவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொன்னால் அது இத்தனை டிஎம்சி நமக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு விகிதாச்சார பகிர்வு இருக்கிறது. அந்த பகிர்வு முறைப்படி கேட்டு பெறுங்கள், வேளாண் பெருமக்களுக்கு கொடுங்கள். குடிக்கிறதுக்கே தண்ணியை காணும். குடிநீர் பற்றாக்குறை என்பது அதுவும் இந்த கடைமடை பகுதியிலலாம் இனிமேல் ரொம்ப ஆட்டி படைக்கும். இதையெல்லாம் கேட்டு பெறாமல் நான் அறிவித்து விட்டேன் என்று அமர்ந்திருப்பது ஒரு சரியான செயல் அல்ல. இரு தளத்தில் செயல்பட வேண்டும். கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும், பிறகு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். அந்த நிலையில் நீங்கள் உங்கள் செயல்பாடுகளை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். மது விற்பனை மட்டுமே ஒரு மாநிலத்தை வழிநடத்தி விடாது, ஒரு சமூகத்தை வழிநடத்தி விடாது. இறுதியாக நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அந்த அது மட்டும் இல்லை, இந்த போதைப் பொருட்கள்னால வரக்கூடிய சீர்கேடு என்பது வயது வரம்பற்ற ஒரு பாலியல் கொடுமைகள் நடக்கிறது. கொலை, கொள்ளை, இப்படி ஒரு சமூக சீர்கேடு என்பது எங்கே பார்த்தாலும் தலைவிரிச்சாடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மது சாப்பிடக்கூடிய தனி மனிதனுடைய உடல்நல கேடு என்பது இப்போ அந்த மது சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அது கல்லீரலில் முதன்மையாக பாதிக்கும். ஏன்னா எந்த ஒரு உணவையும் ஆற்றலாகவும் கழிவாகவும் மாற்றக்கூடிய தலைமை வேலையை செய்யக்கூடியது கல்லீரல். கல்லீரல் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் படிப்படியாக செயலிழக்கும், மூளைத்திறன் மழுங்கிவிடும். இப்போ இதிலிருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கான அகப்பண்பாட்டு பயிற்சிகள் இருக்கிறது. அதை சிறு வயது கல்வியிலேயே கொடுங்கள். இதனுடைய பாதிப்பு என்ன? நாங்கள் இன்னும் காலங்காலமாக இர்வின் பிரபு, கானிங் பிரபு, கசன் பிரபுவே படிச்சுட்டு இருக்கிறது எங்கள் வேலை இல்லை. எங்களுடைய மன்னர்கள் எப்படி அறிவார்ந்த மன்னர்களாக இருந்தார்கள், எப்படி ஒரு அறிவாட்சி தரத்தோடு இருந்தார்கள், எந்த மாதிரியான எங்களுடைய இலக்கியங்கள் எந்த நுட்பத்தை சொல்லிக் கொடுத்தது என்பதனை எல்லாம் கல்வி முறையில் வையுங்கள். எங்களுடைய இனப்பெருமிதத்தை கல்வி முறைக்கு கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் பண்பாடு என்பது என்ன, ஒரு சிறு பழக்கம் ஒரு மனிதனுடைய மூளையை எப்படி செயலிழக்க செய்கிறது, அதனுடைய வேலை எப்படி அவர்களுடைய செயல்திறத்தையும் அறிவாட்சி தரத்தையும் அழிக்கிறது என்பதனை சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கான பாடத்திட்டங்கள் வேண்டும். அவர்கள் சுமைகளுடனேயே அலைகிற மாதிரியான ஒரு பாடத்திட்டத்தெல்லாம் நீக்கிட்டு அரசு பள்ளிகளை மேம்படுத்தி அவர்களுக்கான அறிவாட்சி தரத்தை மேம்படுத்த வேண்டும். எங்கள் குழந்தைகள் இப்போ ஒரு பிணைய கைதி மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கிறது நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க நன்பீஸ் இது என்ன மொழின்னு கொஞ்சம் அப்புறம் விளக்கம் கேட்டுக்கணும். அவங்கெல்லாம் உதவி பண்ணி தான், அவங்கெல்லாம் சொல்லி தான் எனக்கு பெற்றோர்கள் வாக்களித்தார்கள் என்று. உங்களை அரியணையில் அமர வைத்த இந்த சிறு பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் வளமான வாழ்வு எது என்பதனை சற்றே சிந்தித்து பாருங்கள். அவர்களுடைய பெற்றோர்களை இழந்து, பெரியோர்களை இழந்து, அவர்கள் வறுமையில் வாடிக்கொண்டு சரியான சிந்தனை திறத்தையும் செயல்பாட்டு திறத்தையும் அழித்து கொண்டு அவர்கள் கேள்விக்குறியோடு வாழ்வதா, அல்லது அவர்கள் வளமானவர்களாக இந்த மண்ணில் தன்னுடைய பண்பாட்டையும் தன்னுடைய பழக்க வழக்கங்களையும் மொழியையும் இனத்தையும் மண்ணையும் காத்து வளமானவர்களாக வளமான சமுதாயமாக உருவாக்குவதா என்பது இந்த மதுக்கடைகள் மூடுவதன் மூலம் உங்கள் கையில் இருக்கிறது. எனவே தான் மகளிராய மாற்று திட்டத்தோடு கூடிய மது ஒழிப்பை முன்வைக்கிறது. மது ஆலைகள் அனைத்தையும் மூடு, ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து கேட்டு பெற வேண்டிய நிலுவைத் தொகை அனைத்தையும் கேட்டு பெற்று வளமான தமிழகத்தை உருவாக்கு, மற்றும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு உடனடியாக தண்டனை வழங்கு, அவர்களுக்கு பண்பு மேம்பாட்டை சொல்லிக் கொடுக்கும் வகையிலான முறைகளை உருவாக்கு என்ற கோரிக்கையோடு இதுகாரும் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.